எல்லாம் திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை இணைந்து வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொண்டு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, எல்லாம் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாய் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். நம்முடைய அழைப்பை பற்றி இங்க அற்புதமா பேதுரு சபைக்கு எழுதுகிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். உங்க அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புனா, உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்தில் வாழ வைத்தோம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய ரட்சிப்பை அறிவிக்கும்படிக்கு நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை பார்த்தோம். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்பதை பார்த்தோம். பரிசுத்த ஜாதி என்பதை பார்த்தோம். தேவனுக்கு சொந்த ஜனம் போன 2 வாரம் பார்த்தோம். சொந்த ஜனம், God's own people. நம்ம உரிமை கொண்டாடி வைத்திருக்கிறார். அம்மே, நீங்களே என்னுடைய பிள்ளைகள். நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, நீ ஏன் பிள்ளைடா. 1000 பிள்ளை நம்மளை வீட்டில் சுற்றி விளையாண்டாலும் கூட நம்ம பிள்ளை தான். நம்ம 1000 எல்லாரும் இருந்தாலும் உங்க கிச்சனுக்குள்ள, உங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாத்துலையும் கையை விட்டு எல்லாத்தையும் நோண்டி எடுத்து நல்லா வச்சுட்டு போன ஒண்ணு விடாம காலி பண்றது யாரு? எங்க உயரத்தை வச்சுங்க எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாத்துக்கும் ஒரே இடத்த காலி பண்றாங்க. எனக்கான வாங்கி வச்சேன், எனத்தானே வாங்கி வச்சேன், நான் உன் பிள்ளை தானே, எனத்தானே வாங்கி வச்சேன், எடுத்து வச்சேன், அப்படியே நான் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்பான். அவனுக்கு விளக்கமே நீ சொல்ல முடியாது, ரைட்டா? அப்படின்னா அவனுக்கு என்ன, நான் இந்த வீட்டில் சொந்த பிள்ளை, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, வாங்கி வைக்கப்பட்ட எல்லா பொருளும் என்னுடைய பொருள், நான் எல்லாத்தையும் எடுத்து அனுமதிக்க எனக்கு முழு உரிமை இருக்குது. அவன் அதுதான் சொந்த ஜனம் சொல்லும் போது, God's own people போது, it is not a title, it is the authority God has given to us. நமக்கு கொடுத்திருக்க தேவனுடைய அதிகாரம். கடவுளுடைய சொந்த ஜனம் சொல்லி வச்சதுனால சொந்த கொண்டாட்டி விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க, நீ சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டானா செத்தான். ஆண்டவருக்கு அதே நிலைமை தான். என்னைக்கு நீ என் சொந்த ஜனம் அன்னையிலிருந்து எல்லாவற்றையும் நமக்காக எல்லாத்தையும் சொந்தத்துக் கொள்ளும்படி முழு உரிமை பெற்ற ஜனம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சொல்ற கேரளா ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா God's own ஸ்டேட், அது God's own கண்ட்ரிக்கு மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் God's own கண்ட்ரின்னு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அப்படின்னா அந்த God's own கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய பார்க்க முடியுது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இது கடவுளுடைய சொந்த பூமி, இது அதனால கடவுள் ரொம்ப ஆசை வச்சிருக்கிறாரு, நல்லா இருக்குது. நான் சொல்றேன், உங்க வீடுகளுக்கு God's own home, நீங்க எல்லாம் God's own children. அப்படி உரிமை கொண்டாடி நீங்கள் வாழ வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அதுல 2வது பகுதியில் 10ஆம் வசனத்தை சொல்றது, நீங்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இரக்கம் பெறுவது என்றால் என்ன? God's favor அல்லது God's mercy. கடவுளிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுவது அல்லது தயவை பெறுவதுன்னா என்ன அர்த்தம் கொள்ளுகிறதுன்னு சொன்னா, நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அடையாளம் சொன்னாங்க. ஒரு எப்படி சொல்றது, நம்மை அடையாளப்படுத்த வேண்டும்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்திலே அடையாளப்படுத்தணும். பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இரக்கம் பெறாத ஜனம். ஏன் உலகம் முழுவதும் இரக்கம் பெறல? அவங்க இரக்கம் பெறுவதற்கான மக்களாக இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை விசுவாசித்து வராதபடியால் அவளுக்காக ரத்தம் சிந்திருந்து பிரயோஜனம் இல்லை, அவளுக்காக சரீரம் பிற்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. எல்லாமே நீ கவனியில் பங்கெடுத்தாங்க. யார் பங்கெடுத்தாங்க? அவர் விசுவாசித்தவர்கள், அவரை தேடி வந்தவங்க பங்கெடுத்தாங்க, ரைட்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை தேடி வருகிறவர்கள் மட்டும்தான் பங்கெடுக்க முடிகிறது. இல்லாதவங்க வெளியே இருக்காங்க, அவங்க தூரமாக இருக்கிறாங்க, தூரமாக படித்திருக்கிறாங்க இல்லையே, அவர்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? அவங்க இயேசுவை நம்பி உள்ளவர்கள், வந்தவர்கள் இரக்கம் பெற்றவர்கள், தண்டனைக்குரியவர்கள். இப்ப என்ன, நாளைக்கு இன்றைக்கு நீங்க இயேசு வரான்னு வச்சுக்காங்களேன், இன்னைக்கு நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். மருத்துவர்கள் உயிரோடு எழுந்துருவாங்க, எல்லாம் இயேசு போயிடுவாங்க. கைவிடப்பட்ட ஜனங்களும் இருக்கிறார்கள். அது இந்த கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் ஒரு நாள் நிற்கும்.
அன்னைக்கு நியாய தீர்ப்பு நாளில் இரக்கம் இருக்குமான்னு பார்த்து இரக்கம் கிடைக்காது. ஏன் இரக்கம் கிடைக்காது? இன்றைக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது, கிருபையும் இரக்கமும் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு நாள் நிற்பார்கள், அன்றைக்கு இரக்கம் காண்பிக்க முடியாது. விசுவாசிக்க வேண்டும் என்று ஒருவேளை கூட இருக்கிறாங்க, இன்னைக்கு எங்களை எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நினைக்கிறாங்க, ஐயோ அவங்க சொன்னாங்களே ஏசுதான் மையா நான் விசுவாசிக்காம போயிட்டேனே, இப்ப விசுவாசிக்கலாமா? விசுவாசத்துக்காக வாழ முடியாது, வாழ்வதற்கான வாய்ப்பே கிடைக்காது. அப்படி விசுவாசத்தில் நிற்கிறவங்க உயிரை கூட கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏனென்றால் நல்லவர்கள் தேசத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள். 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த 10 நீதிமான்கள் எடுக்கப்பட்டு போய்விட்டார்கள். இங்க நீதிமான்களே இல்லை என்ற தேசமாய் மாறி போகும். திறப்பிலை நிற்க ஆட்கள் இருக்காது, ஜெபிக்க ஆட்கள் இருக்காது. நான் சொல்றேன், இன்றைக்கு சபையெல்லாம் ஜெபிப்பதனால் இந்த தேசம் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கு. ஜெபிக்கால் இருக்காது, விசுவாசிக்கால் இருக்காது, அறிவிக்கால் இருக்காது. ஒருவருமே இல்லாத நிலைமையில கைவிடப்பட்ட இந்த கூட்டம் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும் தெரியாது. போதிக்க கிடைக்காத வாய்ப்பு கிடைக்காதுங்க. வேதம் பிரசங்கிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்காது, வேதம் கையில கிடைக்காது. பஞ்ச காலம் ஒன்று வரும் இயேசு சொன்னாரு, அது இப்போ சீக்கிரமா வரும் சொன்னாரு. என்னது? வேதம் கிடைக்காத பஞ்ச காலம். பைபிள்ல வார்த்தை கேட்க முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் ஏற்றி வைக்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தைகள் ஒரு 10 வருஷமோ 100 வருஷமோ இல்லை அடுத்த ஆண்டவர் வந்ததுக்கு பின்னாடி கூட ஊழியம் செய்ய வாய்ப்பு இருக்கு, நமக்கு தெரியாது. இன்னைக்கே இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றோம், இதுக்கு ஏன் போடுறோம்? யூடியூப்ல போட்டு வைக்கிறோம். இன்னைக்குனாலும் என்னைக்குனாலும் நமக்கே கூட திரும்ப ரீகேப்சர் பண்ணும் போது கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசலாம். எல்லாத்தையும் காரணத்தோட செய்யறோம். இது நமக்கு நேரமா காரணமா எல்லாம் இருக்கிறது, அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை, ஒரு நோக்கத்தோடு செய்கிறோம். நான் சொல்றேன், வேதமே கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் என்று சொல்லுகிற காலம் இருக்குது. அது இப்ப கிடையாது. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக வேதத்தை போதிக்கிற போதகர்கள் இருக்க மாட்டார்கள், விசுவாசிக்கிற விசுவாசிகள் இருக்க மாட்டார்கள், கொஞ்சம் நெஞ்சம் வசனம் தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் இயேசுவை விசுவாசித்தவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக கைவிடப்பட்ட கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு இறக்கவே இருக்காது, இறக்கவே இருக்காது. அவங்க இறக்கத்தை நாடுவார்கள், இறக்கம் பெற வழியில்லை. முன்னெல்லாம் எப்படி இருந்தோம்? இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக, ரத்தத்தை சிந்துவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் இறக்கம் பெறாதவர்களாயிட்டோம். பொட்டியை தொட்டா செத்த, இந்த திரைச்சாலைக்கு உள்ள வந்த செத்த. ஏனென்றால் உள்ள வர முடியாது, ஏனென்றால் வராத வெளியே நீ பாவி என்ன தொட முடியாது, நான் பரிசுத்தன், நீ பாவி நீ பக்கத்தில் வர முடியாது. பக்கத்தில் வர முடியாமல் தூரமாய் வைக்கப்பட்ட, இரக்கமே இல்லாமல் தூரப்படுத்தப்பட்ட நீ நிறைய பேர் கேட்கலாம், ஏன் பெட்டியை தான் தொட்டான்? மாடு வரந்துச்சு, அவன் என்ன ஐயோ கடவுளுடைய பெட்டிக்கீழ வந்துடக்கூடாது ஏங்க கை வச்சு அவனே தப்பு பண்ணான், அதுக்காக அவன் அடிச்சு கொண்டு வாரா? அவர் என்ன பாக்குறாருன்னா, நான் கடவுள், என்னை தாவூர் சடைக்குள்ள வச்சாலும் நான் நின்று நிற்பேன், என்னை எங்க வச்சாலும் நான் நின்று நிற்பேன், எனக்கு ஒன்றாவது. நீ பாவி என்ற தொட தகுதி இல்லாதவன், தொட்டையா செத்த. ஏனென்றால் பாவத்தை ஒருவரும் தேவன் அனுமதிக்க மாட்டான். பாவத்தை பாராத பரிசுத்தர், பாவம் செய்கிறவர் சாவான்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பாவம் என்னன்னு சொன்னேன். பாவம் என்னதுங்க? வாட் யூ டிட் இஸ் நாட் a sin. என்ன செஞ்சீங்க அது பாவம் இல்ல. எதுவா இருக்கிறீர்கள், who you are is defined as sinner or not. அப்படின்னா இயேசுவை இரட்சகராய் ஏற்று வாழ்கிறீர்களா? ஏற்றிருந்தால் அப்படின்னா நீங்கள் பாவிகள் இல்லை. ஏற்று பாவி அல்ல, இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாவி இல்லை என்ற பாவி என்பது ஒரு செயலின் அடிப்படையில் அல்ல, பாவி என்பது ஒரு நிலை. இட்ஸ் a state of a person. ஒரு மனிதனுடைய நிலைமை. என்ன மனிதனுடைய நிலைமை? முன்பு தேவன் இல்லாதவர்களாக இருந்தீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது தேவனை உடையவர்களாக மாறினீர்கள். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் எல்லாருமே தேவனை உடையவர்களாக இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசுவை என் உள்ளத்திலே வாருங்கள் இன்வைட் பண்ணுவோம். முன்னே அது வரைக்கும் அவர் நம்முடைய தேவனாக அவர் இல்லை, அவர் தூரமா இருந்தார், இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம். என்னைக்கு இயேசு நம்மை மீட்டுக்கொள்ள பிரியம் கொண்டாரோ நமக்கு நிறைய விதத்தில் நமக்கு போதித்தார், நிறைய மக்களை சந்திக்க வைத்தார், நமக்கு ஜெபிக்க வைத்தார். அவர் இயேசுவை எந்த ஒரு உதவி செய்யலாம். அவர்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் கொண்டாட முடியாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவே நமக்காக ரத்தத்தை சிந்தினார். நம்மள ஒவ்வொரு விதத்தில் மக்களை சந்தித்தாரு. நம்ம மேல தேவன் இரக்கம் கொண்டபடியால் அந்த இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று பல ரீதியில நம்மை சந்திக்க முயற்சி பண்ணினார். இன்றைக்கும் நிறைய பேர் சந்திக்க முயற்சி பண்ண, நிறைய பேர் புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்க. சொல்றேன், இரக்கம் பெறுவது என்பது என்ன நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. whether we have received mercy அப்படின்னா அதற்கு இரக்கத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அழிவிலே தப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
அழிவினால நியாய தீர்ப்பு நாளுக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறவங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ச்சுகள்ல ஒரே பிரச்சனை தான், நீ பரலோகத்துக்கு வருவியா வர மாட்டியா? இப்படியே இருந்தா பரலோகத்துக்கு நிச்சயமா நீ வர மாட்டேன். யாருக்கு டிசைட் பண்றது பரலோகத்துக்கு போவோமா இல்லையா? ரோமர் எழுதுங்கிறது 8ஆம் அதிகாரம் கடைசியில ஒரு 27 வசனத்துக்கு அப்புறம் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் கிளீனா சொல்றேன், நீ யார் நியாயம் நீக்கிறது? நீ யாரு? அவரே அவனுக்காக ரத்தம் செஞ்சான், அவனுக்காக இன்னைக்கு பறந்து பேசணும் அவரே. அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறவர். நீ எப்படி அவனுக்கு குற்றவாளியா தீர்க்கலாம்? நான் சொல்றேன், யாரையும் நீ வருவியா வரமாட்டியான்னு கேட்கறதுக்கும் டிசைட் பண்றதுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தகுதி இல்லை, விசுவாசிக்கும் தகுதி. தகுதியா இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஏன்னா அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார், பிதா கூட கிடையாது. நல்லா கவனிக்கணும், சூழ்நிலை அப்படியே மாறி போச்சு. பிதா கூட நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் பிதாவின் நியாய தீர்ப்பு ஒரே நியாய தீர்ப்பு, அது இயேசு மேல் நடந்த நியாய தீர்ப்பு. முழு உலகத்தின் பாவத்தை இயேசு மேல வச்சார், இயேசுவை தண்டிச்சாரு, இயேசுவை கொலை செய்யப்படி ஒப்பு கொடுத்தார், இயேசுவை சிலுவையில் அணிந்து கொண்டார்கள். அது வரைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இயேசுவின் மேல் நிறைவேறிச்சு. தேவனை பொறுத்த வரைக்கும் ஒரே தண்டனைக்கு 100 நியாய தீர்ப்புலாம் கிடையாது, ஒரு தண்டனைக்கு ஒரே நியாய தீர்ப்பு. அப்ப இயேசு மேல் நிறைவேற்றப்பட்ட நியாய தீர்ப்பு எப்படி ஆதாமின் மேல் ஒரே மனிதனுடைய பாவம் முழு உலகத்தின் பாவமாய் மாறினதோ, அதே போல ஒரு மனிதன் மேல் வந்த நியாய தீர்ப்பு முழு உலகத்தின் மேல் வந்திருக்குது. அந்த ஒரு மனிதன் உயிரோடு இருந்தபடியால் அவருக்குள் நாம் எல்லாரும் உயிர் இழந்திருக்கிறோம். அந்த ஒரு மனிதனாகிய கிறிஸ்து பிதாவின் வலது வாசலை விட்டிருக்கிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றது, உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார்ந்து செய்யலாம். ஹல்லேலூயா. It is a total transformation in a single day. என்னைக்கு இயேசு விசுவாசித்து இயேசுவை உள்ளத்துல வாங்க இன்வைட் பண்ணீங்களோ அதே நாளில் அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டது. இனிமேல் அங்க போவோமா போக மாட்டியா? பிதாவுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்து வச்சனாக்க போவியா போவன் என்ன கேட்கிறது? இதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்தமா இருக்க முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து ஒரு நாள் பரிசுத்தமா இருக்க முடியுது. 10 நாள் பரிசுத்தமா இருந்தா 100 நாள் பரிசுத்தம் இல்லாம தான் இருக்கிறாங்க. சொல்ல போனா 350 நாள் பரிசுத்தமா இருக்க முடியுது. அப்பதான் ஜெபம் சரி பண்ணிருப்பாங்க பழகிடும். அப்ப பரிசுத்தம் என்பதுதான் உங்களுக்கு கிரைட்டீரியா கர்த்தர் வச்சாருன்னா ஒருத்தராக பரலோகத்துக்கு போக முடியாது. இரக்கம் சொல்லுங்க, இரக்கம் கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவருடைய இரக்கத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கும் மட்டும்தான் பரலோகம். ஏன்னா தன் சொந்த கிரிகளை நம்பி வாழ முடியாது, கிறிஸ்துவனுடைய கிருபை நம்பி தான் வாழ முடியும். கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அப்படின்னா எதையும் டிஃபைன் பண்றது கிடையாது. இரக்கம் பெற்றவர் சொல்லும் போது இந்த முழு உலகமும் ஒரு காலத்தில் இரக்கம் பெறாத உலகமா இருந்தது. தொட்டாலே செத்தா, என் உலகத்துக்குள் வர முடியாது, என்னை பார்க்க முடியாது. அதனாலதான் தேவன் திரை மறைவுக்குள்ள இருந்தார். ஸ்கிரீன் போட்டு கட்டன் வச்சிருந்தாங்க, கட்டனுக்குள்ளதான் இருப்பாரு. அதுக்குள்ள வருஷத்துல ஒரே ஒரு தடவை பிரதான சாரி கூட போவாரு. போனா அவர் கூட முழுசா உயிரோட வருவாங்க தெரியாது. அவங்க பலி கட்டா செலுத்தல, ஏதோ ஒரு தவறு அங்க போயிட்டாருன்னா வெளியே வரும்போது இடுப்புல சங்கிலி கட்டிப்பாங்க. சங்கிலியை வச்சு இழுத்துதான் வெளியே கொண்டு வர முடியும். ஏனென்றால் அந்த மனிதன் உள்ளே போனா மற்ற எல்லாருக்காகவும் ஊழியம் செய்ய போனவங்க உயிரோட வருவாங்கன்னு தெரியாது. எப்படி கொடுவன் பாருங்க. அப்படிப்பட்ட காலம் இருந்தது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், எந்த நிலைமையில கர்த்தர்கிட்ட போறீங்கல்ல அதே நிலைமையில கர்த்தரோட ஏற்றுக்கொள்கிறார். அன்னைக்கு மாதிரி கிடையாது. அதுக்கு சின்ன தப்பு பண்ணா கூட உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. இன்றைக்கு பிதாவே இயேசுவின் நாமத்தை வர்றேன்னா உங்கள் கால்கள் பிதாவின் பிரசன்னத்தில் இருக்கிறது. நீங்கள் அவரோடு பேசுகிறீங்க, தகப்பனிடத்தில் பேசுவதை போல பேசுகிறீங்களே, அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறாரு. அப்படின்னு எவ்வளவு இறக்கம் பெற்றுக்கொள்வாங்க. அப்படின்னா இரக்கம் என்பது நாம் எந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்பது ஒரு அடையாளம். அப்படின்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய ஜனமாய் இருப்பதற்கு நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். To be the children of God itself, we have mercy. தேவத்தில் தயவு பெற்றவர்களால் இன்னைக்கு தைரியமா அப்பா நான் உங்க பிள்ளைப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் கூட டிஃபைன் பண்ணும்போது கடவுள் இருந்து பார்க்காது, உங்க இடத்துல பாருங்க. உங்க பிள்ளை எத்தனை முறை தப்பு பண்ணாலும் வெளியில் விட்டு கொடுப்பீங்களா? வெளியில எத்தனை தான் தப்பு பண்ணிட்டு வந்தாலும், வெளியில சண்டைக்கே வந்தாலும், ஆமாப்பா என் பிள்ளை நல்ல பிள்ளை, அவன் பண்றது அவங்களுக்கு ஊருக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா வெளியில சண்டை பண்ண வந்து விடுவாங்களா? என் பிள்ளை பண்ணி எவ்வளவு குத்தம் சொல்றது? என் பிள்ளை நல்ல பிள்ளை, உங்க வயசுல தான் பண்ணியிருப்பாங்க, அங்கே பதில் தான் பண்ணியிருப்பான், நீ என்ன என் பிள்ளை குத்தம் சொல்றது சொல்லி அனுப்பிட்டுருவாங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன செய்வாங்க, இப்படி எல்லாம் பண்ணி என் பேரை கேட்கற அவங்க பிச்சு போடுவாங்க. 2 தடவை 3 தடவை 4 தடவை அடிக்கவும் செய்வாங்க. என்னைக்காவது வீட்டை ஓடி பேர் துரத்து விட்டாங்களா? எத்தனை பேர் அப்படி வீட்டை துரத்து விட்டாங்க? நடக்கும், சில வீடுகள் நடக்குது. ஆனா
99% குடும்பங்கள்ல எந்த பிள்ளையும் துரத்தல் கிடையாது. அவளை தப்பு பண்ணாலும் அந்த பிள்ளை ஏன் பிள்ளை. ஏன் அப்படி? நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, நீங்க மட்டும் ரொம்ப கரெக்டா இருக்கீங்க, ஏசப்பா மட்டும் தப்பு பண்றாரு, இல்ல பிதா மட்டும் தப்பு பண்றாரு, எந்த வித கரெக்ட்? நீங்க எத்தனை தப்பு பண்ணாலும் ஏத்துக்கிற அளவுக்கு நீங்க நல்லவங்க. ஆனா எந்த நிலைமையில அப்பா அம்மா கிட்ட வர்ற, தேவன்கிட்ட வர்ற அவர் எப்படி பார்ப்பாரு? தேடி வந்துச்சு அப்படின்னு போனா, சொத்தை பிரிச்சு கொடுத்தா, ரோட்டு வழியா சுத்தினா, எல்லாத்தையும் செலவழிச்சுட்டா, இப்போ ஒண்ணு மணி ஓட்டாட்டி வேலைக்காரனா வரலான்னு வர்றான். அவளை வரும்போது வேலைக்காரனை வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லல, பிள்ளையா தான் இருக்கான். கர்த்தரிடத்துல வரும்போது நீங்கள் எப்போதும் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் மேல் இறக்கப்படுத்த இருக்கிறார், உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள தேவனாக. அப்படி அந்த காரியத்தை பொறுத்து கொள்ள முடியாத நான் சொல்றேன், இன்னும் ரசிக்கவே படலான்னு சொல்றேன். அது எப்படிங்க இவனை போய் கத்துட்டு போனவங்க ஏற்றுக்கொள்வாரு? அப்ப அவன் சரியா இல்லையா அப்படின்னு நான் சொல்றேன். நீங்கள் எந்த அளவுகோலை நியமிக்கிறீர்களோ அதே அளவுகோலை கொண்டு வந்து கர்த்தர் உங்களை இழப்பார். What the scale that you set to others, the same scale will be used to measure you. இன்னைக்கு சொல்றேன், நீங்க மற்றவங்களை எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இரக்கம் காட்ட தகுதி இல்லாதவர்கள் இரக்கம் பெறவும் தகுதி இல்லாதவர்கள். இரக்கத்தை காண்பிக்கிற தேவனையும் தடை செய்ய விரும்புகிறவர்கள் தேவனிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்க கூடாதவர்கள். எத்தனை நான் சொல்றது விளங்குது? புரிகிற மாதிரி எழுதியா தான் சொல்றேன். அப்படின்னா கடவுள் இரக்கம் செய்ய விரும்புகிறார், நான் இரக்கத்தை தடுப்பேன் என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ள தேவன். அவர் இரக்கத்தை தாராளமாக காண்பிக்கிறார். பாருங்க, தப்பு பண்ணிட்டான் ஆதாம், என்ன பண்ணிருக்கணும்? நியாயப்படி அவனை கொண்டிருக்கும், அதான் கரெக்ட் இல்ல? ஏன் கொள்ளல? அவனை சொன்னா, நீ புசிக்கும் நாள் சாகவே சாவாயின்னு சொன்னவர் அவன் தான். சாப்பிட்ட அன்னைக்கு அவனை கொள்ளாம விட்டதும் அவர் தான். நான் கேட்கிறேன், அவர் உண்மையாவே தேவனால சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் சொல்லல? அப்படிதானங்க? உண்மையா வாக்கு பண்ணுங்க, ஒரு வார்த்தையை சொன்ன வார்த்தையை காப்பாற்றவர். நான் கேட்கிறேன், உண்மையிலே சொன்ன வார்த்தையை காப்பாற்றவர் தேவனா இருக்க முடியும்? எந்த தகுதி இருக்கவர் தேவனா இருக்குது? ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தையை காப்பாற்றவர் எப்படி தேவனா இருக்கு? அவனை அன்னைக்கு கொலைக்க வச்சார், காப்பாத்தினார்ல. அப்படின்னா அவனை காப்பாற்றுறதுல கவனமா இருந்த தேவன் எதனால காப்பாற்றுறாரு? அவன் மேல் இரக்கம் வைத்ததுனால காப்பாற்றுறாரு. அப்ப எதை மிஸ் பண்ணிட்டாரு? அவர் சொன்ன வார்த்தைய சொல்லிட்டாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை மாறாது. அவர் சொன்ன வார்த்தை அவர் உயிரின் மேல் சாட்சியை போல. எப்படி சொல்லிட்டாரு? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினாரு. புசித்த நாளில் அவனை இரக்கம் காட்டினாரு. அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை அடிச்சிட்டாரு, ஒரு மிருக ஜீவனை அடிச்சு அவனுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டாரு. யோசிச்சு பாருங்க, இவர் செய்வது நியாயமா? நான் பிசாசு சைடுல இருந்து பேசுற மாதிரி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பண்ணது காட்ட கடவுளை நீங்க எப்படி பண்ண முடியும்? நீங்க வேணா இப்படி சொன்னீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? புசிக்கனால செத்து போயிருன்னு சொன்னீங்க. அவன் உயிரோடு இருக்கான், எப்படி நம்மளால உயிரோட விடலாம் அப்படின்னு பிசாசு கேட்டிருந்தாங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லிப்பாரு? கண்டிப்பா சாவம், கண்டிப்பா சாவம். இல்ல சாவடி, அவன் உயிரோட தான் இருக்கிறான். வாக்கு பண்றாரு. எப்படி? ஒரு பிள்ளை பிறக்கும், உன்வித்துக்கும் ஸ்திரீனுக்கும் பகை உண்டாக்குவேன். அவன் தலையை நசுக்குவான், அவர் குதிகாலை நசுக்குவான், நீ அவன் தலையை நசுக்குவான்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்லும்போது யோசிச்சு பாருங்க, உடனே பிளான் பண்ணிட்டான். ஓ, இவன் கிட்ட பிறக்கிற பிள்ளையை தான் சில கொள்ள போறாரோ, அப்ப அவன் பிள்ளைய சரி பண்ணிடலாம். காயினை கெடுத்து விட்டான். காயினை கெடுத்து அவனை கோலாரம் வாங்கிட்டான். எல்லாத்தையும் கெடுத்துட்டோம், சாதிச்சிட்டோம். போன ஸ்பெஷல் மீட்டிங் வந்து பேசினார் பாருங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தர். அவன் முட்டா பையன், அவர் முட்டா பையன். ஏதாவது பண்ணா ஏதோ சிறப்பா பண்ண நினைச்சிட்டு சீப்பா பண்ணிட்டு போயிடுவோம். அது நாங்கள் கேஷுவலாக பேசுவோம், அப்படிதான் பேசுவோம். அது கேஷுவலாக பேரு மேடையிலும் அப்படிதான் பேசினாங்க நண்பர். யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெருசா பண்ணிட்டு ஆளாவை பிடிச்சிட்டோம்டா, ஆளை கொடுத்துட்டா, அவ்வளோதாங்க தேவனுடைய எல்லா பிளானும் வேஸ்ட் நினைச்சான். அடுத்து ஏவாள், அவன் ஏவாளை பிடிச்சா ஆளாவை வீழ்த்திடலாம். ஏன்னா மனைவி இடத்துல அன்பு ஊருக்கு ஆதரவு சொல்லிட்டாங்க, தேவன் அன்பு ஊருக்கு. அப்போ பொம்பளை ஏமாத்தினா அப்படி ஊட்டுட்டான். இப்போ அப்போ 2 பேர் சேர்ந்து பாவம் ஜெயிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாவம், பிறந்த பிள்ளை அதிகம் எடுத்துட்டான், அதுவும் பாவம். மொத்த உலகம் அழிஞ்சு போச்சு. ஒரே ஒருத்தர் இருக்கிறான், அந்த குடும்பத்துல ஒரு 4 பேர் உள்ள இருக்கிறாங்க, மொத்தம் 8 பேர் கப்பல்ல பேழையில் இருக்காங்க. அந்த பேழையில 8 பேர் நல்லா இருவாங்க அப்படின்னு நினைச்சா அதுவும் உட்காந்து இருக்கிறான். சந்ததியா கேட்டின் மகன் கெடுத்துக்கிட்டே போறான். ஆனா வேதம் சொல்ல, கேட்டின் மகன் கெட்டு போனவனே என்று அவர் அல்லாமல் அவர் விசுவாசிகள் ஒருவர் கூட கெட்டு போக முடியும். அவன் கெடுதல் எவ்வளவுதான் பண்ணிட்டு வரான். நல்லா கவனிங்க. எனக்கு இந்த இறக்கமிக்கிற விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க அடுத்த வாரத்தில் தொடரும், ஏன்னா எனக்கு முடிக்க முடியாது.
ஆறாம் இடத்துல இரக்கத்தை காண்பித்தபடியால் அவனுக்கு பதிலாக ஒரு மிருக ஜீவனை அடித்தால், மிருக ஜீவனுடைய ரத்தத்தை சிந்தினார், அவனுக்கு பதிலாக ஒரு மிருகம் ரத்தம் சிந்துவாங்க. இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? எப்படிங்க ஒரு மனுஷன் தப்பு பண்ண மனுஷன் பண்ணணும்? நான் கேட்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டா ஆட்டை தூக்கி மாட்டை தூக்கி ஜெயில போடுவாங்களா, மனுஷன் தூக்கி ஜெயில போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா மனுஷனை தான் தூக்கி போடுவாங்க. ஏன் மனுஷன் தூக்கி போடுவாங்க? நீ தப்பு பண்ணுங்க, நீ தான் ஜெயிலுக்கு போடணும். எப்படிங்க ஒரு மனுஷன் பண்ண தப்புக்கு அவனை கொள்ளாம ஒரு மிருகத்தை பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஆதி முதல் தான் சொன்ன வார்த்தையை தவறாது இருக்கிறவர், ஆனால் அவர் தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இரண்டாவது ஆதாரமாக இந்த பூமியில கொண்டு வந்து அவரை சிலுவையில பலியாடாய் ஒப்பு கொடுத்து ஒரு பாவமும் செய்யாத அவரை சிலுவையில குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் வைத்து ஒரே நாளிலே முழு உலகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்து முந்தின ஆதாமில் இருந்து தொடங்கி இன்றைக்கும் இனிமேல் பிறக்க போகிற சந்ததிகளின் பாவங்களையும் ஒரே நாளில் நிறைவேற்றி கொண்டார்கள். அவன் நினைச்சான் இயேசு மாட்டிக்கிட்டு அவரை சிலுவையில வச்சு கொண்டுட்டான் நினைச்சான். அவன் சொன்ன மாதிரி என்ன சொல்லுங்க, முட்டா பையன், அவனுக்கு என்ன தெரியலன்னா காட்ஸுடைய டிவைன் பிளான் தெரியாதனால இவரை கொண்டா எல்லாம் முடிச்சுன்னு நினைச்சான். ஐயா இவரை கொண்டாதான் எல்லாம் முடியும், இவர் ஒருத்தர் பண்ணாதான் எல்லாம் முடியும். என்ன எல்லாம் முடியும்? இவர் ஒருவர் பலியானால் முழு உலகத்தின் பாவங்களும் நிவர்த்தியாகும். இது தேவ திட்டம். இவனுக்கு என்ன விளங்கலன்னா, இந்த ஒரு ஆளை பார்த்தா, இது வரைக்கும் ஆதாம பார்த்தா ஏமாத்திட்டோம், ஆதாமோட பையனை பார்த்தா அவனை ஏமாத்திட்டோம், வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் பார்த்தா ஒருத்தர் ஏமாத்திட்டோம், ஒவ்வொருத்தரா கொண்டுட்டோம், காலி பண்ணிட்டோம் நெஞ்சை தட்டிட்டு வந்தான். இஸ்ரவேலுடைய வாக்குத்தத்தத்தின் தேசத்தையே இழந்து போய் அனாதையில போல நிக்க வச்சுட்டோம். அவங்க வாக்குத்தத்தமும் கிடையாது, உடன்படிக்கையும் கிடையாது, சொந்த தேசம் கிடையாது, சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க, ரோமர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கீழ்படுத்திட்டோம். இனிமேல் இஸ்ரவேல் ஜனம் ஒரு அடையாளமே பார்க்க முடியாது. ஆனா சொல்ற தேவனுடைய இரக்கம் மீண்டும் அவனை அடையாளப்படுகிறது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசமே இருக்குது, யூதர்கள் எல்லாரும் இங்க குடியிருக்கிறார்கள், யூதர் அல்லாதவர்களும் குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் எல்லாருக்குள்ளும் யூதர்கள் என்று அறியப்படுகிறார். நான் கேட்கிறேன், தேவனுடைய இரக்கம் இருந்தால் எந்த மனுஷனையும் மீண்டும் ஸ்தாபிக்கும். யோசிச்சு பாருங்க, ஆதாம் கிட்ட சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்றனால காலமாய் அவர் பேர் இருந்த அவப்பெயர். சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாத ஒரு தேவனா? சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாலும் என்ன தேவன்? நீ கொல்லம் சொன்ன, தப்பு பண்ண கொல்லுவேன்னு சொன்னாரு, சாகன்னு சொன்னாரு, அவன் சாக விடலையே. அப்ப அவர் கரெக்ட் பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சிலுவையில் முடிவு உண்டாங்க. சிலுவை என்பது சும்மா கிடையாது, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். நீ புசிக்கும் நாளிலே சாவாயினாரு. அந்த ஒரு மனிதன் செய்த பாவத்தையும் அந்த பாவத்தின் மூலமாக முழு உலகம் பாவத்தினால் கரைப்பட்டதையும் ஒரே நாள் இயேசுவின் மூலமாக நிவர்த்தி பண்ணார் பாருங்க. அன்றைக்கு தான் பிதாவுடைய அவப்பெயர் நீங்கிறது. காலகாலமாக 4000 வருஷம் அந்த அவப்பெயரோட தான் தேவன் இருந்தார். அதை நிறைவேற்றி முடித்த பின்பாக இப்ப என்ன பண்ணிட்டாரு? நான் கூட பொறுப்பு கிடையாது, இனிமேல் குமாரன் நியாயம் இருப்பார். ஏன்னா அவர் மனிதனாய் வாழ்ந்தவர், மனிதனாய் இருந்தவர், மனிதனாய் இருந்து மரித்தோர் இருந்தவர், இவர் தான் நியாயம் இருக்க சரியான ஆள் என்பதனால் அவர் என்ன, உங்களை பற்றியும் தெரியும், என்னை பற்றியும் தெரியும். ஏனென்றால் அவரும் நம்மில் ஒருவராய் வாழ்ந்தார். பலவீனம் தெரியும், கஷ்டம் தெரியும், முடியாம தெரியும். நம்ம நிறைய ரீசன் சொல்லுவோம்ல, ஏங்க சர்ச்சுக்கு வரல 4 ரீசன் சொல்லுவோம், ஏங்க அது பண்ணல அதுக்கு 10 ரீசன் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லுவோம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியும் உத்தமமாயும் உண்மையாயும் கடவுளுக்காக வாழ்ந்து முடித்த ஒரு வெற்றிகரமான மனிதன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு. அந்த வெற்றிகரமான மனிதனுக்குள் நாம் எல்லாரும் இருக்கிறோம் என்றால் நாமும் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு தேவையான ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பூமியில வெற்றியை வாழ முடியாது, நமக்கு 1000 சவால்கள் இருக்குது. வெற்றிகரமாய் வாழ்வதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் சொல்ல, தேவன் நாம் தேவனுடைய ஜனம் என்று சொல்லும்போது இறக்க பெற்றவர்களாக இருக்கிறபடியால் தான் தேவனுடைய ஜனங்களாகவே இருக்கிறோம். இல்லாவிட்டால் உலகத்தில் புறஜாதியோடு புறஜாதிகளாக இருந்திருக்கும். ஆமென். அங்க மக்களோட மக்களா இல்லை. ஏன் இல்லை? நம்ம மேல இறக்க வைத்ததுனால நம்மை தேடி வந்து ரட்சிக்கிறார். நீங்க தெரிந்து போகணும். வேதம் ரொம்ப கிளீனா சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இட் இஸ் வெரி கிளியர் அண்ட் சிம்பிள் அண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் நீங்க நானே போனீங்க, இயேசுவை பார்த்தீங்க, தெரிஞ்சுங்க, எங்க இயேசுவை பற்றி விசாரிச்சுங்க, இயேசுவை தேடி வந்து நான் கேட்டுப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை இல்லை, அவர் தேடுறதுக்கான உள்ளத்தின் நகர்வை ஆண்டவர் தான் அவர் ஆரம்பிச்சார். ஆவியானவர் கூட தான் அவர் ஆரம்பிச்சார். வார்த்தையை தேடி, வாசனத்தை தேடி, ஆண்டவரை தேடி உள்ளத்துல ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துறது அவர் தான். அதனால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கும் என்ன அர்த்தம்? இரக்கம் பெற்றவங்க இருக்கணும். ஏனென்றா
இந்த உலகத்தார் மேல் வர வேண்டிய நீதியுள்ள நியாய தீர்ப்பை பிதாவானவரே நிறைவேற்றப் போவதில்லை. ஏனென்றால் ஒரே நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றினாரு. அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றின நியாய தீர்ப்பை இன்றைக்கு அவருடைய சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒருவர் மேலும் தேவன் நிறைவேற்றப் போவதில்லை. எல்லாரும் மீட்கப்பட்டவர். நான் சொல்லுங்க, இட்டர்னலி ரிடீம்ட். அப்படி என்ன அர்த்தம்? நித்திய மீட்புக்கென்று. அப்படின்னு அர்த்தம். மீட்பையும் போது the quality of life will not determine where you would be. நீங்க எந்த தரத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை நீங்க எங்க இருப்பீர்கள் என்பதை தீர்மானிப்பதில்லை. நீங்கள் தரமாக இருக்கிற கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் அஸ்திபாரம். அது கரெக்டானதுதான். கர்த்தருக்கு உங்களுக்கு மத்தியில் ரிலேஷன்ஷிப் கரெக்டானதுன்னா you are eternally saved. அப்ப it depends on how you relate with God, not about how you are acting or living in the world. அப்படின்னா அந்த வாழ்க்கை பற்றி முக்கியமே இல்லையா? அப்படின்னா yes, it is more valuable. ஆனால் அப்படி விட்டுலாமா? இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோங்க, இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க சொல்ல முடியுமா? இல்லைங்க, அப்படி பண்ண முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்றது இல்லையா, பாவத்துக்கு மரித்த நீங்கள் பாவத்துக்கு எப்படி பிழைக்கலாம்? You already dead for sin, how you can live in it? அப்படின்னா அதுல வாழ முடியாது. நீ ஒருவேளை வாழ்வதற்கான நெருக்கமோ சூழ்நிலைகளோ தவ காரியம் நடந்தாலும் இப்போ என்ன கத்த சொல்றாரு, you can come to me, I can cleanse again, I will make you to walk in the world uprightly. நீதிமன்றங்களை போல தைரியமாயும் தெளிவாயும் வாழ்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பேங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா துரத்துவதற்கு ஒரு கூட்டமே இருக்குது. ஆனால் ஏற்றுக்கொள்ள எப்போதும் ஆண்டவர் இருக்கிறார். உலகமே துரத்தும், குடும்பம் துரத்தும், எல்லாரும் வெறுப்பார்கள், பயப்பார்கள். ஆனா ஒருத்தர் மட்டும் அன்பு கூறுவார். ஏனென்றால் எல்லாம் கல்லறின்னு சொல்லும் போது இனிமேல செய்யாத சொல்றவர். அவருடைய ஆசை என்னன்னா, என் பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாது. இந்த பிள்ளைக்காக ரத்தத்தை சிந்தினேன், இந்த பிள்ளைக்காக அவ்வளவு பாடப்பட்டேன், இந்த பிள்ளைக்காக என் சரீரம் பிற்கும்படி ஒப்பு கொடுத்தேன், இந்த பிள்ளையை மீட்பதற்காகத்தான் எல்லாத்தையும் செய்யும். இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பிள்ளையை நான் அப்படி வரும் அப்படி பார்க்கிறாங்க அவர். நாம என்ன பண்றோம்? அவங்களுக்கு என்ன பண்றோம்? This is rules, this is regulation, this you have to follow. If you are not following, then you are not the child of God. 1 2 3 4 5 6 நீ நம்பர் போட்டுக்கோ. ஒன்றுல போட்டு நீங்க பாஸ் ஆக மாட்டீங்க. ஹலோ, சொல்றது வழங்குதுங்களா? நீங்க நம்பரை போட்டு லிஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன், நீங்க சேலஞ்சு டெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் செய்வதில்லை அப்படின்னு லிஸ்ட் போட்டுட்டு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. 10 கட்டளை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 10 கட்டளை நீங்க ஒரு கட்டளைல பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மெடல் கொடுக்கலாம். ஏன்னா 10 கட்டளையுடைய டிசைனே நீ பாவின்னு நிரூபிக்கலாம். அந்த பாவி நிரூபிச்ச என்ன வேணும்? பலி வேணும். ஏன் பலி வேணும்? இயேசுதான் பலி. வரப்போகிற இயேசுவை அன்றைக்கு பலியாக கொடுப்பதற்காக இந்த 10 கட்டளை நிறைவேற்று. என்னது? 4 செய், 6 செய்யாத. 4 செய்யணும், 6 செய்யக்கூடாது. 4 செய்யணும் சொல்றத செய்ய முடியல, செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்யாம இருக்கும் முடியல. அப்போ பாஸ் ஆக மாட்டாங்க. பழைய பியூசி எக்ஸாம் மாதிரி கடைசி வரை பாஸ் ஆக முடியாது. இப்போ நடக்கிற எக்ஸாம் ஐசிடபிள்யூ சி எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணணும், எல்லாத்துலேயும் 200 மார்க்ஸ் மேலே இருக்கணும். இல்லைன்னா 4 சப்ஜெக்ட் எழுதி 4 சப்ஜெக்ட்லையும் நீங்கள் சேர்த்து 200 மார்க் மேலே வரலன்னா நீங்கள் ஃபெயில். எல்லாம் பாஸ் மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் பாஸ் கிடையாது. எனக்கு அந்த கடினமான சிஸ்டம் இன்னைக்கு இருந்ததா நிறைய ஆடிட்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், கடினமான தேர்வுகளை வைத்து நம்மை பாஸ் ஆக்க வைக்க கட்டது போடல, எளிமையான தேர்வு, ஒரே ஒரு தேர்வு தான் ஆண்டவராகிய இயேசு. ஆவியானவரோடு வாழ்கிற வாழ்க்கை எந்த நிலையிலும் எந்த சூழலும் அவரை மட்டும் விட்டு ஒதுங்குவதில்லை. ஏன்னா அவர்கிட்ட எப்போ போனாலும் என்ன இறக்கம் காண்பிப்பார். என்ன இறக்கம் காண்பிக்க அவர் தயவுள்ளவராக இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்குள்ள இல்லைன்னா அவர் விட்டு தூரமா போயிடும். இல்லை மற்றவங்களை பத்தி யோசிச்சு நம்ம ஆத்துமா கெட்டு போயிடும். நான் சொல்றேன், மற்றவர்களை பார்த்தும் இங்கே கெட்டு போக முடியாது, மற்றவங்களை பார்த்து வருத்தப்பட்டோம் உங்க வாழ்க்கையில எதையும் இழந்து போக முடிய கிடையாது. இறக்கம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒருவரை குறித்த மனதுருக்கம், தயவு. இறக்கம் என்ன? ஒருவரை குறித்த மனதுருக்கம், தயவு. இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல ஒவ்வொருத்தரும் அற்புதம் செய்யும்போது அவங்களை பார்த்து மனதுருக்கிறார். அப்படின்னு அர்த்தம். அந்த இறக்கத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்கல்ல, அவளை பார்த்து அங்கே இந்த நிலைமை இருக்காங்க, இந்த நிலைமை இருக்காங்க. மற்றவங்க பார்த்து எப்படி சொல்றாங்க, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவம். கேள்வி இப்படி இயேசு அவங்களை பார்த்து மனதுருகிறாரு. இந்த கூட இருக்க கூட்டம் அப்படியே மதவாதிக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி கேட்குறாங்க, இவன் செய்த குற்றமா, இவன் பிதாக்கள் செய்த குற்றமா? எல்லாரும் எப்படி பார்த்து இப்படி இருக்கலாம்.
அவர் எப்படி பார்க்குறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவனை சும்மா பார்க்குறாங்க. இயேசு பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க எப்போ பார்க்குறோமோ அப்போ இயேசு நமக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். இயேசு மாதிரியே பார்க்கணும். எப்படி? மற்றவர்களை பார்க்கும்போது குற்றவாளிகளை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் எல்லாரும் நம்முடைய சரீரத்தில் அவயங்கள்னு பார்க்கணும். இந்த விரல் எதுக்கு இருக்குன்னு வெட்டிடலாமா? யாராவது கேட்பாங்க, பார்த்து பேசும்போது கேட்பாங்க, ஏன்னா ஒரு விரலா காணணும்னு கேட்பாங்க பாருங்க. அப்போதான் தெரியும் வீடு ஒரு விரலாட்டா வெட்டணும். ஏன் விரல வேணாங்க, இந்த சுண்டு வரல இந்த பகுதி மட்டும் வெட்டிடுவோங்க. குட்டி வரல சும்மா தான் வெட்டு போகும், வெட்டிடலாமே. அந்த தூண்டை வெட்டிட்டீங்கன்னா எல்லாம் பேசுவாங்க, பேசிட்டு திடீர்னு உங்க கையை பார்த்தோன்னே என்னங்க ஒரு விரல் தூண்டு பாதி என்ன காட்சி? நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்களா மேட்டர் கிடையாது, அது கொஞ்சம் இல்லை, அதுதான் மேட்டர். அப்படின்னா அவங்க கண்ணு எங்கதான் போய் நிற்கணும், அவங்க கையில கொஞ்சம் விரல் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விரல் எக்ஸ்ட்ரா முளைச்சிட்டாலும் கூட சைடில் ஒரு விரல் கொண்டு விரல் இருக்கும். அந்த விரல் இதுல எக்ஸ்ட்ரா விரல் இருக்குது, மற்றவரெல்லாம் நல்லா தான் அழகா இருக்கும். இருந்தாலும் கையில ஒரு விரல் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கு. பொண்ணு பார்க்க போகும், மாப்பிள்ளை பார்க்க போகும், அந்த ஒரு விரல் இல்லையா பண்ண போறீங்க. என்ன சொல்ல வரேன்னா, எல்லா சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். கர்த்தர் பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில யாரும் குற்றவாளிகளை பார்க்க மாட்டீங்க, எல்லாருக்கும் இறக்கத்தை காண்பிப்பீங்க, தயவை காண்பிப்பீங்க. அப்படி காண்பிக்கும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வேறுபிடிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அனாயிட்டிங் நம்மளால இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இயேசு பார்த்த மாதிரி எல்லாரும் பார்க்கணும். அப்படி பார்க்க முடியலன்னா, even though you have been anointed, yet you can live the way that every people of the world live. உலகத்துக்கு மக்கள் வாழ்ற மாதிரி நீங்கள் வாழ முடியும், எல்லா பெற்றும் வாழ முடியும். அப்படி வாழப்படி நீங்கள் அழைக்கப்படல. நல்லா பண்ணுங்க, மனதுருக்கமும் தயவும் இணைந்திருக்கிறது. அது ரெண்டுக்கும் ஒப்பா இருக்கிறது தான் இரக்கம் என்றப்படுகிற வார்த்தை. அதை எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும். கிருபை, இரக்கம், பைபிள் ஃபுல்லா பேசுது. கிருபையும் இரக்கமும் உள்ளது. ஆண்டவர் பற்றி ஐடென்டிஃபை பண்ணும்போது கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ள தெய்வம். ஏன் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் சொல்றதுன்னா, கிருபை அப்படின்னா இது இப்ப என்ன பிரச்சனைனா, சபையில பைபிள்ல நிறைய கிருபை இரக்கத்தை பற்றியே பேசுறதுனால the value of grace and mercy has been disappeared in the church. சபைகளுக்குள் கிருபையும் இரக்கமும் அதிகமாய் பேசப்படுவதால் அந்த கிருபையினுடைய வேல்யூ, இரக்கத்துடைய வேல்யூ மறந்தே போச்சு, அல்லது அதை பற்றி வேல்யூவே இல்லாம மாதிரி அந்த வேல்யூலெஸ் வேர்டு தான் ஆயிடுச்சு. கிருபை பற்றி நிறைய பேசுவாங்க, இரக்கத்தை பற்றி பேசுறதுனால. கிருபை என்பது நல்ல கவனிங்க, கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் எல்லாமே கிருபை. You are not deserved, but yet you are receiving. நீங்க தகுதி இல்லை ஆனால் பெற்றுக் கொள்கிறார். அது என்னது? கிருபை நிமித்தம் பெற்றுக் கொள்கிறார். ரட்சிப்புக்கு நம்ம தகுதின்னு கேட்டா, ஒன்னா நம்ம குற்றவாளி தூக்கி போட்டா நம்மளை தான் முதல்ல போடணும். நான் சொல்லுவேன், முதல்ல என்னதான் தூக்கி போடணும், என்ன தூக்கி போடுறதுக்கு போல இயேசு தூக்கி போடுறேன் இல்லையா? அப்படின்னா ஒன்னானது குற்றவாளியே உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன கொலைகள் பட்டு வந்தீங்க பாஸ்டர் கேட்காது. தேவனுக்கு இடத்துல பக்கத்தில் போறவே தகுதி இல்லாத இருக்கும். ரைட் தானே? கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தோம்னா நம்ம எங்கேயுமே நம்மளை பாஸ் மார்க்கே போட முடியும். லைஃப்லையும் சரி, வாழ்க்கை கோயிலையும் சரி, செயல்களையும் சரி, எங்கேயுமே நம்மளை கத்தோட ஃபிட் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் அன்ஃபிட்ல இருக்கிறவங்க தூக்கிட்டு வந்து திரும்ப ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ஃபிட் பண்ணாலும் எனக்கு தெரியல. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. நல்ல கவனிங்க, கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கும் எல்லாமே கிருபை என்று சொல்லணும் என்று பொருள். அதே போல இரக்கம் என்பது நமக்கு கொடுக்க வேண்டியதை நியாயமானபடி கொடாமல் விட்டு வைப்பது இரக்கம். இந்த ஆளை கண்டிப்பா சாத்தணும், ஆனா சாத்தலாம். ஏன் சாத்தல? உழைச்சு அவன் பண்ணதுக்கு கண்டிப்பா நான் திட்டி அனுப்பியிருக்கணும், ஆனா திட்டல, போட்டு விட்டாச்சு. எதுக்கு? இரக்கம். நம்ம பண்ணதுக்கு நியாயமா ஏதாவது தேவன் செஞ்சிருக்கணும், நமக்கு எதுவுமே செய்யல. ஏன்? இரக்கம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கிருபை என்பது ஒருவனுக்கு எதெல்லாம் தகுதி இல்லாதவனுக்கு நிறைய கொடுக்கப்படுகிறதோ அதெல்லாம் கிருபை. ஒருவனுக்கு எதெல்லாம் சரியாக கொடுக்கப்பட வேண்டுமோ அது எதுவுமே கொடுக்கப்படாமல் நிற்க வைக்கிறாரோ அதெல்லாம் இரக்கம். அப்புறம் பொருளை தான் நிப்பாட்டலை பற்றி பேசுங்க, பொருளை பற்றி பேசல. நியாயமாய் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற நியாயமான தண்டனைகள் எல்லாத்தையும் கற்று நிறுத்தி வைக்கிறாங்க இல்லையா? செய்யாமல் எனக்கு நான் செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகுவது தேவனுடைய தீர்ப்பு. பாவம் செய்தவனுக்கும் சம்பளம் இதுதான் சொன்ன பின்னாடியும் அதை செய்யாமல் தேவன் நிறுத்தி வைத்திருக்காங்கல்ல, அதுதான் எனக்கு.
அவர் இரக்கம் செய்ய விரும்புகிறபடியால் நாம் என்றைக்கும் நிர்மூலமாக இருக்கிறோம். அவர் நம்ம மேல வைத்து இரக்கம் பெரியதாக இருக்கிறபடியால் நாம் அழியாமல் இருக்கிறோம். அவர் நமக்கு இரக்கம் செய்ய பிரியம் கொண்டபடியால் ஒவ்வொரு நாளும் நம்மை மீட்டு விடுகிறார், தூக்கி விடுகிறார். நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் பத்தியும் கூட எப்படி நாசமா போகட்டும் அப்படின்னு விடணும்னு நினைச்சாலும் கூட அப்பயும் விடாமல் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றி வருகிறார். அவன் நம்ம என்ன பண்ணுவோம்? நான் சொன்னபடி செய்யலட்டா எனக்கு பிள்ளையே கிடையாது. நம்ம செஞ்சபடி சொன்னபடி செய்யாம பிள்ளையே இல்லைன்னு சொன்னா நம்ம என்னைக்கே டிசோன் பண்ணிட்டு போயிருக்கணும். நீ தகுதியே கிடையாது, போயிருக்கா அப்படின்னு இருக்கணும். அவர் ஒரு முறை கூட விட்டுட்டு போக மாட்டேங்கிறாரு. திரும்ப 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 வந்து யார் மூலமா வந்து பேசி, இல்ல மகளே நீ கூட வாழணும், நீ என்னுடைய பிள்ளை, உன்னை நான் மாற்ற முடியும், நீ கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் தூக்குறாரு. ஏன் தூக்குறாருங்க? அவர் இரக்கம் செய்கிறபடியா என்னை விட்டு விடாதபடி தூக்குறாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு முறையும் தூக்குறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படிதான் தூக்கிட்டு இருக்காரு எல்லாரையும். அத்தனை பேர் அவர் தூக்கி இல்லைன்னா சில சமயங்களில், நெருக்கங்களில், கஷ்டங்களில், வேதனைகளில் இந்த இயேசுவை வேண்டாம் விட்டுட்டு ஓட நிலங்கள் வந்தப்ப கூட கர்த்தர் கைவிடல. திரும்ப வந்து தூக்கி அவர் நடக்க வைத்துக் கொண்டிருக்கிற காரணம் என்ன? அவர் நம்ம இரக்கம் செய்திருக்கிறார். இந்த உலகத்தார போல பார்க்கலைங்க. நம்ம குடும்பத்தில், சொந்த குடும்பத்தோட நம்ம போய் பார்க்க மாட்டோம். சொந்த குடும்பத்தோட நீங்க எவ்வளவுதான் வேல்யூபிள் பர்சனா இருந்தாலும் சரி, சொந்த குடும்பத்திலையும் நீங்கள் இரக்கம் பெற்றவளா இருக்க போறதில்லை. கண்டிஷன் சாப்பிடுவோம். ஸ்டார் போட்டு இதெல்லாம் செய்தால் நீங்க என் பிள்ளை, இதெல்லாம் செய்யாவிட்டால் என் பிள்ளையே. அவர் எப்படி சொல்றாரு? இது எல்லாம் செய், எதிர்பார்க்கிறேன், இதை செய்யாவிட்டால் நீ என்னுடைய பிள்ளை. அப்போ உனக்கு தண்டனை கொடுப்பேன். நீ செய்யல, பிச்சு போட பிச்சு. அவர் அப்படி கிடையாது. இதை செய்யாமல் விடும் போதும் என்னுடைய பிள்ளை, உடைய நேசிக்கிறேன். அவர் என்ன சொல்ற? பிறந்தை கையாடாதவன் தன் மகனை பகிக்கிறான். இதை கரெக்டா எல்லா பெற்றோரும் கையில் வச்சிருப்பாங்க. பிறந்து வச்சிருப்பாங்க, இந்த வசனம் கையில் வச்சிருப்பாங்க. எல்லாம் வச்சிருக்காங்களா? எந்த பெற்றோரும் கிடைக்க கிறிஸ்துவ பெற்றோர் இந்த வசனத்தை சொல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. பிறந்தை கையாடாதவன் தன் மகனை பகிக்கிறான். அதனால ஒரு பிறப்படுத்து சாத்திராங்க. அதுக்கு பின்னாடியே அதை ஒட்டியே ஒரு வசனம் போடுவோம். அது அந்த வசனத்திலேயே தன் மகனிடத்தில் முன்பு அன்பு கூறுகிறவன் அவன் ஏற்கனவே தண்டித்து இருக்கிறான். அதை விட்டுருவாங்க. அது அவங்களுக்கு செட் ஆகுது. அடிக்கணும் பிளான் பண்ணிட்டாங்க. அடிக்கணும் பிளான் பண்ணவங்களுக்கு பின்னாடி போட்ட வசனம் செட் ஆகுது. அதான் என்ன சொல்றாங்க? அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும். அவர் சொல்றாரு, நீ அன்பு கூறு. அந்த அன்பை புரிந்து கொள்ள சமயம் தாமதமாகும். நான் சொல்றேன், அன்புக்கு ரொம்ப வேல்யூ. Your love will change everyone. அவங்க கஷ்டமான பாதை, இந்த மோசமான சூழ்நிலை போகும்போது நீங்க அன்பு செலுத்திருக்கீங்கன்னா அவங்க பின்னாடி நினைச்சு பார்ப்பாங்க. நம்ம இவ்வளவு பண்ணப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம தான் அவ்வளோ அன்பா இருந்திருக்காங்களே, நம்மளை ஒரு நாள் கூட கைவிடலை, நம்மளை எத்தனை நாள் ஆதரிச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிள்ளை என்ன தீர்மானம் இருப்பாங்க தெரியுங்களா? இனிமேல நம்மளால அவங்க கஷ்டப்படாதபடி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட ஒரு தரமான தீர்மானம் எடுப்பாங்க. அப்ப நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கலாம். கொஞ்ச நாள் நீங்க யாருன்னு யோசிப்பாங்க. 12 வயசுல தாங்கிக்கிறாங்க. 12 வயசுக்கு மேல பார்ப்பாங்க. அப்புறம் எப்படி ஆகும்? அவன் அப்படி போயிடுவான். நீங்க இப்படி இருப்பீங்க, எப்படி பார்ப்பேன். என்ன உனக்கு என்ன தெரியும்? வாய்ப்பு நீ பழைய பண்ணாங்க உனக்கு நாங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாதிரி அதை பேசவே முடியாது. அப்புறம் ரொம்ப பண்ணீங்கன்னா நான் தெரியாமல் இந்த வீட்டில் பிறந்துட்டேன், போய் உங்களுக்கு போய் பிறந்த நான் டாட்டா பில்லா வீட்டில் பார்த்தேன், இப்படி பேச ஆரம்பிச்சிருவேன். கொஞ்ச நாள் அப்புறம் அந்த வீட்டிலே இல்லை, நான் வெளியே போயிருவேன். அதில் நானும் ஒரு ஆள் ஒரு வீட்டில் ஓடி போய் எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு கிறிஸ்துவ குடும்பத்தில் பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு எனக்கு சம்மந்தம் வேணாம் வந்து ரசிக்கப்பட்டாரு. வீட்டை விட்டு ஓடி எல்லா சாமியும் தேடி நான் நடைபாதையாக போய் கடைசியாக கண்டுகொண்டேன் யார் ஏசத்தான் நடந்தது. எப்போ ஆரம்பத்தில் கர்ப்பத்தில் பிடிச்சாரோ அவர் திரும்ப எங்கெங்க கர்ப்பகரமெல்லாம் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பின்னாடி பிடிச்சார். கடைசி வரைக்கும் அவன் பிடித்தவர் கைவிடாமல் இருக்கும். என்ன சொல்றீங்கனால இறக்கும் சொல்லுங்க, எல்லாம் இறக்கும். எதையெல்லாம் எனக்கு நான் எப்படி தண்டிக்கணுமோ, உங்க பிள்ளைய நான் அடிக்கணும், நான் எப்படி அவன் பண்ண தப்பு அடிக்கணும், அடிக்காம நீங்க ஸ்டார் பண்ணி விடுறீங்கன்னு என்ன அர்த்தம்? இறக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நமக்கு இறக்கத்தை காண்பிக்கிறான். வேதத்தில் நிறைய விஷயங்களை பார்க்க போற அடுத்த வருஷம் பார்ப்போம். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நம்ம நிறைய செய்வோம். அடுத்த வாரத்தை கழிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 4:31 வசனம் ரொம்ப அருமையான ஒரு வாக்குன்னு சொல்றதை விட நினைப்பூட்டது. It's a reminder who our God is, what He can do for us. அப்படிங்கிறத just to think about it. 31 வசனம் உபாகமம் 4:31 எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் எடுத்தாச்சா? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 229 பேஜ் நம்பர் 229 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கலாம்.
உன் தேவனாகிய கர்த்தர் எல்லாம் சேர்ந்து இரக்கமுள்ள தேவனாயிருக்கபடியா. திரும்ப சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கபடியா அவருடைய கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஒரே ஒரு ரீசன் தான், இதை கைவிட மாட்டார். எல்லாம் கவனிங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், வாக்கு பண்ணது மறக்க மாட்டார். எதனால? அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை எடுத்துட்டு போங்க, இந்த வார்த்தையை தியானிங்க, அடுத்த வார்த்தையில இதை நம்ம தியானிப்போம். ஆமென். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடியால் தான் நம்மளை கைவிடுறதும் கிடையாது, நம்மளை அழிக்கிறதும் கிடையாது, வாக்கு கை மறக்கிறதும் கிடையாது. இப்படிப்பட்ட தேவன் எதனால இதெல்லாம் மெயின்டைன் பண்றாருன்னா, உங்களுக்கு பண்ண வாக்கு மறக்கல, உங்களுக்கு செய்த உடன்படிக்கை மறக்கல, உங்களை கைவிடல, உங்களை அழிபடி போகல விட்டுறல. ஏன் விடலன்னா அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடியால் தான் விடல. அவர் இரக்கம் மட்டும் காமிக்காம போயிருந்தா என்னைக்கும் கைவிட்டு போயிருப்பார். என்னைக்கும் வாக்குத்தத்தம் பண்ண நான் சொன்னேன், நீ நல்லபடியா இருந்தா அதெல்லாம் செய்வேன். நம்ம சொல்ற பிள்ளைகிட்ட அதே மாதிரி அவர் சொல்றாருன்னா என்ன ஆகுது? நீ எனக்கு முன்னாடி உத்தமமாய் நடந்து கொள், அப்போது அவனுக்கு இதெல்லாம் வாக்குத்தத்தம் நான் தருவேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒத்த பைசா போயிருந்திருக்காது, இன்னைக்கு நல்லா இருந்திருக்க மாட்டோம். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியால் இத்தனை அக்கிரமணி ஆயிட்டு மத்தியிலும், இத்தனை குலகுசுமும் மத்தியிலும், இத்தனை செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் செய்யத்தகாததெல்லாம் செய்த போதும் இன்னைக்கு வரைக்கும் கிருபை உடன்படிக்கை காப்பாற்றுறார். எந்த தேவனை பற்றி நம்ம தியானிச்சு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியா. அப்படி நம்ம எல்லாம் இரக்கம் பெற்றபடியால் தான் நம்மளை கர்த்தர் இதுவரை கைவிடலை, கர்த்தர் இது வரைக்கும் நம்மளை அழிக்க விடலை. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை மறக்கவும் இல்லை. அடுத்த இருந்து தியானிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய எல்லாரும் நான் சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவன்